பிரச்சனை உங்களை தேடி கையை தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல நம்முடைய முன்னோர்கள் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று துதித்து பயங்கரமான பிரச்சனை என்று பயந்து நடுங்கினவர்கள் இப்ப சந்தோஷமா அந்த எரிகோ நகரத்துக்குள்ள எரிகோ பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். இருந்த பெரிய பிரச்சனை எங்க போச்சுனே தெரியல. கையை தட்டி சந்தோஷமா நன்றி சொல்லுங்களா அப்பாவுக்கு. ஆமென். அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப இந்த எரிகோ கோட்டை அவங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ பஸ்மமாயி போச்சு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா கையை தட்டி ஆமேன். எந்த பிரச்சனையை பார்த்து பயந்தார்களோ இப்போ அந்த பிரச்சனையின் மேல் ஏறி முன்னேறி செல்லுகிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயம் தொடங்கி விட்டது என்பதற்கு அடித்தளமாய் ஆரம்பமாய் இருந்ததுதான் இந்த ஸ்தோத்திரம் எரிகோ கோட்டை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் பயந்து ஓடக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் பிரச்சனையை பார்க்கணும் முதல்ல. ஆமென். பிரச்சனையை பார்த்துட்ட உடனே இமேஜின் பண்ணி அதை பெருசாகிடக்கூடாது. சும்மா கத்தை ஊதி பெருசாகிற கேஸ்லாம் இருக்குது நம்ம ஊர்ல. ஆமென். ஒண்ணுமே இருக்காது. ஆமென். அதை ஊதி பெருசாகி விட்டுருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு பெருசா பார்த்தாலும் நீ எப்படி பாரு, சின்னதா. இது ஒண்ணு ஆண்டவருக்கு உனக்கு பெருசு, அவருக்கு தானே அவரை தானே நீ பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதுவும் பாரு எப்படி தெரியும், முதல்ல சின்ன பிரச்சனை, ஒரு புள்ளி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆண்டுடைய பார்வைக்கு இது ஒரு சாதாரண காரியம் என்று சொல்லி முதல்ல நீ அதை எதிர்கொள்வதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உனக்குள்ள கிரியை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவதாக நீ ஓடக்கூடாது, பிரச்சனையை பார்த்து நிக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். நாய் கூட ஸ்தோத்திரம். நீங்க நைட்ல போனீங்கன்னா ஸ்தோத்திரம் வண்டியில போகும்போது நிறைய நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வண்டி பின்னாடியே கத்தினே கொல்ச்சினே விடையும். ஆமேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. வண்டி போயினருக்கு பின்னாடியே ஒரு கட்டத்தில் வண்டி நிறுத்தி பாருங்களேன், ஓடிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடும் வரை துரத்தோம், நின்னீங்க என்ன பிரச்சனை ஓடிட்டோம். கையை தட்டிங்க தான் சாம்பிள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எரிகோ கோட்டை அதுக்கு ஒரு சாம்பிள். அப்போ நீங்க முதல்ல அந்த பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது உங்க பார்வையில இல்ல, தேவனுடைய பார்வையில ரொம்ப சின்னதா தான் பார்க்கணும். ஆமேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சப்ப மேட்ரு. ஆமேன். ஆண்டோருக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஆமேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பயங்கரமான எம்பரர், உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவத்தையே ஊதி அமைச்சாரு. இது ஏமாத்திரம் அவருக்கு முன்னாடி